புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவிலே தனது கழக கொடியை தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக அரசியல் கொடியை அறிவித்தார்கள். இன்று அதன் அடிப்படையில் தியாகத்தின் மறுரூபமாக, தியாகத்தின் ஒப்பற்ற தலைவியாக, தமிழக மக்களின் வாழ்வுரிமையை காப்பதற்காக, பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காகவும், தமிழக மக்களின் வாழ்வுரிமையை மீட்டெடுப்பதற்காகவும், தமிழக மக்களின் அடிமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும், தீய சக்தி திமுகவிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காகவும் இன்று அறிவிக்கப்பட்ட இந்த பொன்னான புரட்சி அம்மா அவர்களுக்கு அடுத்து தியாக தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த இந்த கழகம் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். கழகத்தினுடைய சின்னம் தென்னந்தோப்பு. அம்மா அவர்கள் கூறியது போல தனிமரம் தோப்பாகாது, நாங்கள் அனைவருமே தோப்பாகத்தான் இன்று மக்களை சந்திக்க போகின்றோம். அடிமட்ட தொண்டர்கள் முதல் கடைக்கோடி மக்கள் வரை அனைவருமே தோப்பாக அவர்களின் நலம் காக்கப்படும். இது ஏழைகளின் சின்னம், தொழிலாளர்களின் சின்னம், தமிழகத்தை மீட்டெடுக்க போகின்ற சின்னம். நாளைய தமிழகத்தை இன்றைய இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கிய பதிவை கொண்டு வருகின்ற சின்னமாக வருகின்ற 2026 ஏப்ரல் சட்டமன்ற தேர்தலிலே மக்களுக்கிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய சின்னமாக, அமோக வெற்றி பெறக்கூடிய சின்னமாக இன்றைய தினத்தில் அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம். நாங்கள் இன்னைக்கு அம்மா கட்சியின் பேர் அறிவிக்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் வந்தோம். ரொம்ப சந்தோஷமான இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கி என் பேர் தலைமலை ராஜா. நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசிலேருந்து வந்திருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா கரெக்டாக அறிவிச்சிட்டாங்க பேர். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, வரலாற்று பேர் இந்த மாதிரி பேர் இருக்காத மாதிரிக்கு எல்லாமே இது அந்த அளவுக்கு அறிவிச்சிட்டாங்க. அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சோன்னே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இதை ரொம்ப எதிர்பார்த்தோம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீட்டு திண்ணை இருக்குன்ட்டு. அதே மாதிரி இனிமேல் வீட்டுக்கு வீட்டு திண்ணை நாங்கள் வைக்க போகிறோம். அந்தளவுக்கு அம்மாக்காண்டி நாங்கள் சப்போர்ட் பண்ணி வேலை பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 7 தொகுதி இருக்குது. அது எந்த தொகுதியில் அம்மா அறிவிக்கிறாங்களோ, வேட்பாளர்லாம் அறிவிக்கிறாங்களோ, அது ஃபுல்லாக நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு பாடுபட்டு எல்லாமே நான் அம்மாவுக்கு சமர்ப்பணி பண்ணுவோம். நாங்கள் ராமாபுரம் சேகர். இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்மளுடைய கட்சிக்காரர்களுக்கும் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசான நம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிக மிக ஒரு இனிப்பான செய்தியும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இன்று நாட்டு தமிழக மக்களுக்கு அம்மா கூறியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், தனிமரம் தோப்பாகாது, அதனால் நமக்கு தென்னந்தோப்பாகவே ஒரு சின்னத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் இதய தெய்வம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 10 ஆண்டு காலம் கழித்து இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சாதனையை செய்து இருக்கிறார்கள். அவர்கள் காலம் அவசரப்பட்ட செங்கல் அடித்தளத்துக்கு சென்று விடுகிறது. ஆனால் காத்திருந்த செங்கல் கலசத்துக்கு செல்கிறது. நாம் அனைவரும் கலசத்தை கையெடுத்து கும்பிட வேண்டிய நாள் இன்று வந்துவிட்டது. சின்னமாக தென்னந்தோப்பை வாங்கி தந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நான் மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, நம்மளுடைய சார்ந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன் தமிழக மக்கள் மட்டும் அனைவரும் மகிழ்ச்சியோடு இதை ஏற்றிக்கொண்டு அம்மாவுடைய பணிக்காகவும் அம்மாவுடைய சொல்லுக்காகவும் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அம்மா எங்கே கை காட்டுகிறார்களோ அங்கு நின்று நாங்கள் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். 1200க்கும் மேற்பட்டவர் வந்து கலந்துருக்கோம். அம்மா இன்னைக்கு புதிய கட்சி அறிவித்ததில் மிக்க மகிழ்ச்சி. சின்னம்மா அறிவிச்சிருக்காங்க. அம்மாவோட புரட்சி தலைவி சின்னம்மாவுடன் சேர்ந்து அனைத்து தொண்டர்களும் ஒன்றுபட்டு செயல்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.